மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என் அருமை நண்பர் மா சுப்பிரமணியன் அவர்களே, திருமிகு கணபதி எம்எல்ஏ தலைவர், இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த வாழ்த்தரங்கத்தின் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே, நண்பர் செந்தில்வேல் அவர்களே, திமுக தலைவர்களே, இயக்குநர்களே, உறுப்பினர்களே, ஆதரவாளர்களே, இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள், சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி திமுக சார்பில் ஈடில்லா தலைவரின் இளங்கதிர் சூரியன் என்ற தலைப்பில் உதயநிதியின் உதயநாள் வாத்தரங்கம் இங்கு நடக்கிறது. பல விஷயங்களை பேசலாம், ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாடுடைய சிறந்த கேரக்டர் என்ன? (2021) மே மாதத்தில் ஆட்சி பொறுப்பிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட இயக்கத்தின் சமூக நீதி மரபையும் சமகால நிர்வாக சீர்திருத்தம் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஆட்சி, சிறந்த ஆட்சி. இந்தியாவில் கேரளா, அங்க ஒரு சிறந்த ஆட்சி நடந்திருக்கிறது. ஆனால் இந்தியா டுடே என்ற மேகசின்ல மாநிலங்களுடைய ரேங்கிங் கொடுப்பாங்க. அதில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 ரேங்கிங் ஒட்டு மொத்தமாக பார்த்தா. பல துறைகளில் பொருளாதார வளர்ச்சி, அது பல நியூஸ்ல வந்தது, 11.19 11.19%. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அகில இந்திய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான், 6.5%. அதனால பல குறிப்பாக ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை விட வேறு செஞ்சுரியில் இருக்கோம்னு கூட சொல்ல முடியும் நம்மளால. தமிழ்நாட்டில் இது ஒரு நாளில் திடீரென்று வந்த வளர்ச்சி இல்லை, இதுக்கு அடித்தளம் இருந்தது. திராவிட இயக்கம் ஒரு அறிவியல் அந்த அடிப்படையில் வந்தக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், ஒரு முற்போக்கான திசையை எடுக்கக்கூடிய அரசாங்கம். 1967 இங்க வந்தது. அதுக்கப்புறம் சில பிரிவுகள் ஏற்பட்டு அது வேற விஷயம். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமையில், இந்த கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு சிறந்த ஒரு டிஸ்டிங்டாக இருக்கு என்று சொல்லலாம். ஏன் வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும் இல்லை, வளர்ச்சி அடிப்படையில். அது மட்டும் இல்லை, வளர்ச்சியை பற்றி பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல பெண்களுடைய பங்கு என்னவென்றால் கிட்டத்தட்ட 40%. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உற்பத்தி அந்த ஃபேக்டரிஸ்ல மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண்களில் 40% கிட்டத்தட்ட தமிழ்நாடு என்றால், இதைவிட முற்போக்கான ஒரு சாதனை இருக்க முடியுமா? சுயமரியாதை என்ற அந்த இயக்கத்துக்கு இது ஒரு பெரிய கிரெடிட் என்று நினைக்கிறேன். இது எங்களுக்கு முதல்ல தெரியாது. திடீர் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த தகவல் வந்தது. நாங்களே அதிர்ச்சி அடைந்தோம். அப்படின்னா எல்லா மாநிலங்களும் சேர்ந்து 60% தானா இருக்கக்கூடியது. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெளிவான அரசியல் தலைவர். என்னுடைய நண்பர் கூட
டெய்லி வந்து நாங்கள் வாக் பண்ணுவோம். அநேகம் அவர் ஊரில் இருந்தோம். அவருடைய பல கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா சாஃப்டாக இருப்பார், ஆனால் உறுதியாக இருப்பார், தைரியமாக இருப்பார். துணை முதல்வரை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு அறிமுகமாக இருக்குது. அவர் வந்து கொஞ்சம் அவரோட ஃப்ரெண்ட்லி இது பார்த்ததுல அவரும் சாஃப்டாக இருக்கார், ஆனால் ரொம்ப கூர்மையாக குயிக்காக டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, இளம் தலைவராக இருந்தார். நவம்பர் 27 தானே, 27 பிறந்த நாள் 27 நவம்பர் 27ஆம் ஆண்டு அவர் 1977 பிறந்தார். அதை இன்றைக்கு நம் கொண்டாடுகிறோம். நான் இன்னைக்கு வந்து மால்டீவ்ஸ்ல இருந்தேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கூட பேசினேன். அவர் இந்த இதில் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் வேலை செய்வதில் ரொம்ப திறமையான ஒரு அரசியல், ஒரு யங் அரசியல் தலைவர். இப்ப ரீசெண்டாக அறிவு விழா ஒன்று நடந்தது. சிறந்த கருத்துக்கள் பேசப்பட்டன. அதுல ஒரு பகுத்தறிவு என்ற அந்த பிளாகை பிடிச்சு கொண்டு உண்மையான விஷயங்களை தைரியமாக, தெளிவாக, சாஃப்டாக இருந்தாலும் சொல்றாரு. யார் கூட கோர்ட்டு கூட போனாங்க, ஆனா அதை விடல அவரு. அதே எனக்கும் அதே கருத்து தான். சமூக ஒடுக்கப்படக்கூடிய பல பகுதிகள் இருக்கு. வர்ணாசிரம தர்மம் என்பது ஒரு மோசமான இது இந்தியாவில். அதை பத்தி பேசுறது தெளிவாக பேசினார். அந்த சர்ச்சைக்கு இன்னைக்கு போக தேவையில்லை அந்த விஷயத்துக்கு. இருந்தாலும் இது ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், ஒரு தெளிவாக அந்த விஷயங்களை உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல அரசியல் போக்கு என்றுதான் நான் இதை கருதுகிறேன். அவர் வந்து முதலமைச்சர் அவர்களை பற்றி கலைஞர் ஒரு நாள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உழைப்பு என்றால் ஸ்டாலின். அது டெய்லி நாங்க பார்க்கிறோம். டெய்லி உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்ற அந்த உண்மையை டெய்லி நாங்க பார்க்கிறோம். அவருக்கு என்ன தடை இருந்தாலும் உடல்நிலையில இப்ப நல்லா தான், நல்ல சிறந்த முறையில் இப்ப செயல்படுகிறார். அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டிஸை புரியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆர்கனைசராக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் பதவி தான் எடுத்திருக்கிறார். இப்ப இந்த SIR வரும்பொழுது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி திமுக செய்த மக்களை வந்து என்ரோல் பண்ணதை செய்த சாதனை ஒரு பெரிய சாதனை என்று நினைக்கிறேன். எல்லா பகுதிகளிலும் ட்ரெயின் பண்ணி அதில் பல கன்ஃபியூஷன் நிறைய இருந்தது. 2500 கேள்வியெல்லாம் கேட்டான். பல தவறான விஷயங்கள் அந்த ஃபார்ம்ல இருந்தது. அதெல்லாம் தெளிவுபடுத்தி அதை எப்படி திருத்த வேண்டும் விஷயங்கள்னு சொல்லி சிறந்த முறையில் பண்ணதுக்கு அது ஒரு இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இவ்வளவு இந்த குறுகிய நேரத்தில் ஆன் த கிரவுண்ட் செய்ததாக எனக்கு தெரியவில்லை. இங்கேயும் அப்படிதான் இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்கேயும் அப்படிதான் நடந்திருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை பேசணும். ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக கிரிக்கெட் பிடிக்கும். டெஸ்ட் கிரிக்கெட். முதலமைச்சர் அவர்களும் கிரிக்கெட் ஃபாலோ பண்றார். துணை முதல்வரும் கிரிக்கெட் ஃபாலோ பண்றாங்க. இந்தியாவில் வந்து விளையாட்டுத்துறையில் முன்னால நிற்கக்கூடிய மாநிலங்கள் என்னவென்றால், முன்ன வந்து அதாவது எங்க ஹிந்துவில் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வருஷம் அவார்டு கொடுப்போம். நம்பர் 1 ஸ்டேட் முதல்ல வந்து ஒடிசா இருக்கும். ஹாக்கியில் ரொம்ப திறமையாக அவங்க இருப்பாங்க. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், என்கரேஜ்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்கும். நம்பர் 1 ஸ்டேட் பல இதில். அதே மாதிரி ஹரியானா வரலாம். ஆனால் 1924ஆம் ஆண்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் எடுக்கக்கூடிய பல முயற்சிகளால் நம்பர் 1 ஸ்டேட் வந்து எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா
செஸ் சதுரங்கம் உலக மேடையில் தமிழ்நாட்டின் முகம். இன்னைக்கு வேர்ல்டில் வந்து இந்தியா செஸ் நம்பர், அதாவது நம்பர் டாப் 3-4 நாடுகள் இருக்கும். ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்தியா. இந்தியா அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கிராண்ட் மாஸ்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% கிராண்ட் மாஸ்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க செஸ்ல. குகேஷ் என்றவர் வேர்ல்ட் சாம்பியன் ஆனார் செஸ்ல. பிரக்ஞானந்தா வேறு பல துறைகளில் வராங்க. வெறும் சாம்பியன்ஸை மட்டும் உருவாக்கக்கூடிய சாதனை இல்லை, இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. அதுக்கு செஸ் ஒலிம்பியன் இருந்து குறுகிய காலத்தில் வேறு நாட்டில் நடக்க முடியாத இங்க ஆஃபர் பண்ணும்பொழுது எந்த மாநிலமும் முன்னால வரல, தமிழ்நாடை தவிர. அந்த குறுகிய இதுல முதலமைச்சர் தலைமையிலே அது நடந்தது. துணை முதல்வர் இருந்தாங்க. அது ஒரு நல்ல டீம் ஒர்க் இருந்தது. நாங்களே ஆச்சரியப்பட்டோம், இவ்வளவு குறுகிய காலத்தில் ஒரு இன்டர்நேஷனல் செஸ் ஒலிம்பியாடு நடத்த முடியுமா? அதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. முதலமைச்சரே பல அதில் ஈடுபட்டார் ஆழமாக. இன்றைக்கு எல்லா மாநிலத்தில் எல்லா பகுதிகளிலும் நல்ல ஸ்டேடியம், ஊக்குவிக்கிறதுக்கூடிய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல தமிழ்நாட்டின் விளையாட்டு வரலாற்றில் மாரியப்பன் தங்கவேலு ஒரு பதக்க வீரர் மட்டுமல்ல, மனித மன உறுதியுடன் அடையாளம். அவர் வந்து டோக்கியோவில் வெள்ளி, பாரிஸில் வெண்கலம், 3 பாரா ஒலிம்பிக்ஸ்லயும் அவர் வந்து தொடர்ந்து பதக்கம் பெற்றார். இது ஒரு பெரிய சாதனை. அவருக்கு வந்து சில தடங்கள் இருந்த, பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஒரு வீரனின் சாதனை மட்டுமல்ல, சமத்துவம், உள்ளடக்கம், மரியாதை என்பதில் தமிழ்நாடு எடுத்த நிலைப்பாட்டின் பிரதிபலிப்பு அவருடைய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி ஸ்குவாஷ்லையும் இன்றைக்கு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களில் ட்ரைனிங் கொடுக்கிறார்கள். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனை பத்தி யாரும் பேசுறது இல்லை. இங்க இருக்கக்கூடிய நம் மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து 166 மேரத்தான்ஸ், ஹாஃப் மேரத்தான்ஸ்ல ஓடி இருக்காரு. இதை விட விளையாட்டு இதுல என்ன பெரிய சாதனை இருக்க முடியும்? அதாவது ஒரு பெரிய விபத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னால இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டார், அவர் ஓட மாட்டார். அந்த இதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், படித்தேன் அதை பற்றி, இனிமேல் உங்களால் ஓடவே முடியாது என்று. ஆனால் அந்த உறுதியுடன் ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து எந்த அமைச்சரும் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே எங்கேயும் இந்த அளவுக்கு இருந்ததாக தெரியவில்லை. அவர் வாக்கு வரும்போது நான் ஒரு முதல் கேள்வி கேட்பேன். இன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட 6:30-7 மணி ஆரம்பிப்போம். இன்னைக்கு எவ்வளவு அதுக்கு முன்னால வாக் பண்ணீங்கன்னு கேட்டா 9 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். அதாவது நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே. அது ஒரு எதுக்கு சொல்றேன்னா, இது சும்மா இங்க பேச்சுக்கு சொல்லவில்லை. இது ஒரு நல்ல கல்ச்சர். உடல் நலத்தை நல்ல வளர்த்து கொள்வது, விளையாட்டுத் துறையில் ஆர்வம் காட்டுறது. அதனால இன்றைக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பல பண்பாடுகளையும் பல சாதனைகளும் சொல்ல முடியும். அந்த யூத் இதில் ஆர்கனைஸ் பண்றது, தெளிவான கருத்துக்களை சொல்றது, தைரியமாக சொல்வது, சாஃப்டாக பேசினாலும் தைரியமாக சொல்வது, அது ஒரு நல்ல சிக்னல் நம்ம எல்லாருக்கும்.
புத்தாண்டில் எலெக்ஷன் மோட்ல தமிழ்நாடு போயிடும். பல மதவாத சக்திகள், பிற்போக்கு சக்திகள், வேறு திசை திருப்பக்கூடிய பல சக்திகள் இறங்குவார்கள். இது தெளிவான ஒரு போக்கு தேவை, தெளிவான பார்வை தேவை. அதாவது இந்தியாவுக்கு என்ன தேவை? மதசார்பின்மை, ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போக்கு அரசியல், இதெல்லாம் தான் தேவை. வளர்ச்சியும் தேவை. ஆனால் ஜனநாயகம் இல்லைன்னா, மதசார்பின்மை இல்லைன்னா வளர்ச்சி ஏற்படாது. ஏற்பட்டா கூட அதிகம் அது சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால இந்த தேர்தல் அணுகும் பொழுது, அசம்பிளி தேர்தல் அணுகும் பொழுது, இந்த கம்யூனல் போர்சஸ், பிற்போக்கான சக்திகளை தோற்கடிப்பது முக்கியமான வேலை. ஜனவரி 1 இருந்து எலெக்ஷன் மோட வந்துடும். இந்த இதில் தமிழ்நாட்டில் பல சூழ்ச்சிகள் செய்வார்கள், பல தடைகள் வரலாம். எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு சரியா இது இல்லை. சில ஜட்ஜஸ் கூட, நீதி அரசர் கூட சரியான இதில் போல. தைரியமாக விமர்சிக்கலாம். அவங்க மோட்டிவை கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் அவங்களோட போக்கை தைரியமாக விமர்சிக்கலாம். அதை பற்றி எழுதலாம், பேசலாம். அதனால நான் யார் பேரையும் எங்க சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் எதை பேசுறோம்னு சொல்லி. இன்னைக்கு நீதிமன்றங்களை எடுத்து RSS பிரஷர் செய்கிறார்கள். அது பிஜேபி தலைவர்கள் சொல்றாங்க அதுல இருந்தா என்ன தப்புன்னு சொல்லி RSS சேர்ந்தா. ஆனா RSS என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கால் வைக்கவில்லை. ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒன்றும் அதுக்கு வரவேற்பு இல்லை, அதுக்கு ஆதரவு இல்லை. மக்கள் நம்பவில்லை இந்த சக்திகளை. அதனால இந்த எலெக்ஷன் வரும்பொழுது பல தடைகள் வந்தாலும், இப்ப SIR என்பது ஒண்ணு, அது ஆனா அந்த சவாலை நன்றாக மீட்டுவிட்டு இன்றைக்கு அது பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை. பல இதில் வந்தாலும் ஒரு தெளிவான பார்வையோடு அந்த முற்போக்கு திசையில், ஜனநாயக அடிப்படையில், மதசார்பின்மையை கைப்பிடித்து இன்றைக்கு நாம் எல்லாம் செயல்பட வேண்டும். காம்ப்ளேசண்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப வெறும் ஏற்கனவே நம்ம லீடு இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் 39 சீட்ல எல்லாருமே பிடிச்சிட்டோம். பாண்டிச்சேரியை சேர்த்து 40 லோக்சபா சீட்ஸ் பிடிச்சிட்டோங்கிற அதை மட்டும் வச்சு இன்னைக்கு இது பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு அவங்களை தோற்கடிப்பது ஒரு முக்கியமான நம் வேலை என்று நான் நினைக்கிறேன். நானும் அதில் இறங்குவேன். இந்த வாழ்த்தரங்கத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி கூறுகிறேன். இன்னைக்கு ஒரு வேலை வீட்டில் ஒரு சில பேரை இன்வைட் பண்ணியிருக்கோம். அதனால மாசு அவர்களுடைய பர்மிஷனோட இப்போ நான் இங்கேருந்து என்னுடைய பேச்சை முடித்து முதல்ல பேசிட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அது அவர் ஒத்துட்டாரு. இது ஒரு சிறந்த ஒரு முயற்சி. இன்னைக்கு திருப்பியும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். I wish you the best.